என்னை கருவில் சுமந்த என் அன்னையையும் என்னை கருத்தில் சுமந்த என் தந்தையையும் மற்றும் குரு அருளால் திரு அருளை உணரச் செய்த எனது மானசீக குருமார்கள் அத்தனை பேரையும் வேண்டி வணங்கி கொண்டு இந்த கஸ்தூரிபாய் மகளிர் நல்வாழ்வு மற்றும் சிவகாசி சீனியர் சிட்டிசன் சிவசக்தி ஆன்மீக சபை இணைந்து நடத்தும் இந்த ஆன்மீக விழாவில் இன்று எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு முதலில் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு எனது உரையை கேட்க வந்த பெரியோர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை மனதார கூறிக்கொள்கிறேன். இன்றைக்கு சித்தர் சிவவாக்கியர் அவரோட வாழ்க்கை வரலாறும் அவரோட பாடல்கள் பற்றி பார்க்கலான் இருக்கோம். தமிழ் மறைகள் மனிதர்களின் இலக்கா 4 நிலைகளை சொல்கிறது. அது என்ன அப்படின்னா, அறம், பொருள், இன்பம், வீடு பெறு அடைதல். ஔவையாருமே ஈதல் அறம், தீவினை விட்டு ஈட்டல் பொருள், காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம், பரனை நினைந்து இம்மூன்றையும் விட்டதே பேரின்பம் அப்படிங்கிறாரு. அதாவது அறம், பொருள், இன்பத்தின் முறையாக வாழ்ந்து இறுதியாக இறைவனை நினைத்து அவனுடன் இரண்டர கலக்கிறது தான் பேரின்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளோட இலக்கு பேரின்பம் அடைகிறது தான். பேரின்பம் அடையணும் அப்படின்னா எதுக்குமே நமக்கு ஒரு வழிகாட்டி தேவைப்படும். இப்போ இங்கேருந்து ஒரு ஊருக்கே நான் சென்னை போகிறேன், ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு வழிகாட்டி, ஒரு திசை காட்டி தேவை. ஏன்னா ஒரு 4 பாதைகள் பிரிகிற இடத்துல போகும்போது நம்ம சென்னை போகணுன்னா எந்த பக்கம் போகணும், எந்த திசையில் போகணும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சால் தான் அங்கே போக முடியும். அதே மாதிரி பரம்பொருளை உணர்ந்தவங்க அவங்க நமக்கு அந்த இதை வழி காட்டுறாங்க. அதனால தான் அவங்கள வழிகாட்டி சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த சிவசக்தி ஆன்மீக சபையை எனக்கு இந்த இடத்துல நடக்குது, இப்படி வாரந்தோறும் நடக்குது எனக்கு தெரிஞ்சாதான் நான் மற்றவங்ககிட்ட போய் இந்த மாதிரி இங்கே நடக்குது வாங்கன்னு சொல்ல முடியும். எனக்கே தெரியலன்னா நான் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி பரம்பொருளை சித்தர்கள் உணர்ந்து அவங்க நமக்கு வழிகாட்டுறாங்க. அதுதான் அவங்கள வழிகாட்டி சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறோம். சித் அப்படின்னாலே அறிவு அப்படின்னு பொருள். அதாவது நிறைவான அறிவை பெற்றவர்கள். இப்போ கல்வி அப்படின்னோன்னா அதில் நம்ம கரை காண முடியாது. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க. கல்வி எவ்வளோ நாள் நம்ம படிச்சுட்டே இருக்கலாம். ஆனால் அந்த பேரின்பம் அது ஒரு எல்லை. அந்த இறைவனை பரம்பொருளை உணர்ந்தாச்சுன்னா அதற்கு மேலே அதில் ஒன்றும் இல்லை. அதை புரிஞ்சு நமக்கு சொன்னதுனால அவங்கள சித்தர்கள், நிறைமொழி மாந்தர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து அவங்க எப்படி இந்த பரம்பொருளை உணர்ந்தாங்க அப்படின்னா, மனதை வசப்படுத்தக்கூடிய 8 வகையான யோகங்கள், அதாவது அட்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அட்டாங்க யோகமாகிய இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி, இப்படி இந்த 8 வகையான அந்த படிநிலைகளை கடந்து தான் அவங்க அந்த பரம்பொருளை உணர்ந்தாங்க. அதில் இயமம் அப்படின்னு சொன்னாலே அறநெறிகளை பின்பற்றுதல். முதல்ல எல்லாத்துலேயுமே அறம் சார்ந்து தான் நம்ம பெரியவங்க சொன்னாங்க. அதுதான் இயமம். நியமம் அப்படின்னா கொஞ்சம் கூட அறநெறி தவறாமல் நம்ம கடமையை செய்யணும், அது நியமம். அடுத்து ஆசனம், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், உடற்பயிற்சி செய்கிறது. அடுத்து பிராணாயாமம் அப்படின்னா மூச்சு காற்றை கட்டுப்படுத்துதல். அப்படி நம்ம கட்டுப்படுத்த தெரிஞ்சிச்சுன்னா நம்மளோட உடலும் மனமும் இணைகிறது தான். ஏன்னா நம்ம ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டால் தான் நம்மளால் அந்த வேலையை நல்லா செய்ய முடியும். அதே மாதிரி அவங்க அந்த மூச்சு காற்றை கட்டுப்படுத்தினாங்க. அடுத்து பிரத்யாகாரம் 5 கட்டுப்படுத்தி அதன் மூலம் உள்ளுக்குள்ளே இருக்கிற தன்மையை உணர்தல். அடுத்து தியானம்னா இறைவனை நினச்சி தவம் செய்கிறது. அடுத்து தாரணை இலக்கு. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம அதை கருத்தூன்றி செய்கிறது. இப்போ ஒரு வில் எறிகிற, அம்பு எறிகிற போட்டினா நம்மளோட இலக்கு அந்த நடு மைய புள்ளி தான் இருக்கும். அந்நேரம் நம்மளோட கவனம் எங்கேயுமே வேறு எந்த இதுலேயும் இருக்காது. அந்த இலக்கை நோக்கி அடையணும். அதே மாதிரி நம்ம இறைவனை அடையணும் அப்படிங்கிற அந்த இலக்கோடு இருக்கிறது தான் தாரணை.
அடுத்து தியானம். தியானம் வந்து தவம் பண்ணி இறை சக்தி நமக்குள்ளே இருக்குங்கிறத உணர்றது. அடுத்து இறுதியான நிறைவான நிலையான சமாதி வந்து அந்த இறைவனுடன் இரண்டரை கலக்கிற அந்த பேரின்ப நிலை. அதை வந்து அவங்க அடைஞ்சிட்டு நம்மளுக்கு அதை வந்து எடுத்து சொல்கிறாங்க. இப்போ முதல்ல நம்மெல்லாம் ஒரு மலை உச்சிக்கு போகணும் அப்படின்னா கல் முள் பாறை இதெல்லாம் கடந்து தான் போனாங்க. ஆனால் இப்போ வந்து எளிமையாக போகிறதுக்கு விஞ்ச் எல்லாம் அறிவியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி சித்தர்கள் வந்து அவங்க கஷ்டப்பட்டு இந்த வகையான யோகங்கள்லாம் பண்ணி அவங்க அடைஞ்ச பரம்பொருளை நமக்கு எளிமையாக அவங்க பாடல்கள் மூலமாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பின்பற்றினாலே நம்ம பரம்பொருளை அடையலாம். அப்படிங்கிறதுனால அவங்கள வந்து நிறைமொழி மாந்தர்கள் இந்த மாதிரி சொல்கிறோம். அதுபோக அவங்க மருத்துவம், ரசவாதம், யோகம், மந்திரம் இதெல்லாம் தெரிஞ்சதுனால அவங்கள வந்து அறிஞர்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மண்ணுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பொக்கிஷங்கள் இருக்குது. தங்கம், வைரம், பெட்ரோல்னு என்னென்னவோ இருக்குது. அதே மாதிரி விண்லையும் பார்த்தோன்னா நிறைய கோள்கள். நம்ம கண்ணுக்கு தெரிகிறது என்னவோ சூரியன், நிலவு, நட்சத்திரம் இதுகள் தான். ஆனால் அதையும் தாண்டி இருக்கிற கோள்களெல்லாம் விஞ்ஞானிகள் போய் ஆராய்ச்சி பண்ணி வந்து சொன்னால் தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி கடலுக்குள்ளேயும் நிறைய பொக்கிஷங்கள்லாம் இருக்குது. அந்த கடல் ஆராய்ச்சி பண்ணுறவங்க பண்ணிட்டு வந்து தான் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆனால் இந்த சித்தர்கள் என்னென்னா இந்த ரகசியங்களெல்லாம் வச்சது யார், இதெல்லாம் வச்சது யாருங்கிற ரகசியத்தை கண்டுபிடிச்சி நமக்கு சொன்னவங்க அந்த சித்தர்கள். இந்த சித்தர்கள் இன்றைக்கி நம்ம பார்க்குற சிவ வாக்கியர் வந்து சித்தர்கள் வரிசையில் 17வது சித்தராக அவதரித்தார். ஒரு குழந்தை பிறக்கும்போது குவா குவான்னு சொல்லி தான் பிறக்கும். ஆனால் இந்த சிவ வாக்கியர் வந்து சிவா அப்படிங்கிற அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே பிறந்ததுனால அவருக்கு சிவ வாக்கியருங்கிற பேர் வந்ததுன்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. சிவவாக்கியம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதினதுனாலையும் அவருக்கு சிவவாக்கியர் அப்படிங்கிற பேர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த குழந்தை வந்து பிறந்த சிறு வயதுலேருந்தே அதுக்கு ஒரு ஞான தேடல். குழந்தை அதையும் அறியாமல் ஒரு ஞான தேடல், கடவுள்னா என்ன, எப்படி இதுங்கிற அந்த ஞான தேடல் இருந்ததுனால நிறைய ஞானிகள்கிட்டையும் பார்க்குற குருமார்கள்கிட்டையும் தன்னோட தேடலுக்கான கேள்வியை கேட்டுக்கிட்டே இருந்தது அந்த குழந்தை. ஆனால் அவங்க சொல்கிற எந்த பதிலுமே இந்த குழந்தைக்கு மனதுக்கு சமாதானம் ஆகலை. அப்போ இது வந்து ஒரு அப்படியே வளர வளர அது ஒரு குருவை தேடிட்டு நமக்கான குரு யார் அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருந்திருக்கு. ஏன்னா இவங்களோட அம்மா அப்பா வந்து நல்ல ஒரு ஆன்மீக தொண்டு செய்கிறவங்க. என்னென்னா கோவில்களுக்கு சிலை வடித்து கொடுக்கறத அவங்களோட தொண்டாகவே செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ 12,000 காண்டத்தில் வந்து அகஸ்தீசனார் சொல்கிறாரு, அவங்க அப்படி கோவிலுக்கு அப்படி தொண்டு செஞ்சதுனால தான் இப்படி ஒரு தவ குழந்தை அவங்களுக்கு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவரை சிறப்பாக சொல்லியிருக்காங்க சிவவாக்கியரை. அப்போ இந்த குழந்தை இப்படி தேடிட்டு இருக்கவும் கொஞ்சம் காலம் ஆகுது. அப்போ காசியை பற்றி தெரியுது, ஒரு நல்ல புண்ணிய பூமி காசி அப்படிங்கும். இவர் மனசுக்குள்ளே ஒருவேளை நம்ம தேடுற குரு அங்கே இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகலான்னு முடிவு பண்ணி அப்போல்லாம் நடந்து தான் போவாங்களா, அதே மாதிரி நடந்து இவர் காசியை சென்று அடைஞ்சு அங்கே போய் காசி விஸ்வநாதரை அம்பாளையும் பண்ணிவிட்டு வெளியே வந்து இருக்கிறாரு. அங்கே பார்த்தா எதுக்க ஒரு செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளி தான். அவர் என்னென்னா அவர் ஒரு நல்ல ஞானம் நிறைய பெற்றவர் தான். தனக்கு தெரிஞ்ச ஞான கருத்துக்களை வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு அவர் சொல்லிக்கிட்டு வந்தார். அதில் ஏற்புடையவங்க ஏற்றுக்கிட்டாங்க, சிலர் வந்து மறுத்தும் பேசினாங்க. ஆனால் அவர் அதை பற்றிலாம் கவலையே படலை. இவர் எப்படி ஒரு குருவை தேடுறாரோ அதே மாதிரி அவர் தனக்கான ஒரு சீடனை தேடிக்கிட்டு இருக்காரு. அப்போ இவர் தூரத்துலேருந்து பார்த்துட்டு நம்ம தேடின குரு இவராக தான் இருக்குமா அப்படின்னு ஒரு 2 நாள் அவரை கவனித்து பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறாரு. அவருக்கு நிறைய சாப்பாடு தண்ணி ஏதோ கொண்டு வந்து அவருக்குரிய உணவுகள்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஆனால் அவர் அதை எதையுமே சாப்பிடலை. அங்கே வர்ற பசியோடு வர்றவங்களுக்கு பிற உயிரினங்களுக்கெல்லாம் அதை கொடுத்துட்றாரு. ஆனால் அவர் சாப்பிடவே இல்லை. இவர் 2-3 நாட்கள் அதை பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்போ சரி, அப்போ இவர் தான் நம்ம தேடி வந்த குருவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய், நான் உங்களை வந்து இந்த மாதிரி 2-3 நாளாக பார்க்குறேன், உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, ஆனால் நீங்கள் சாப்பிடவே இல்லையே, அப்புறம் எப்படி நீங்கள் பசி இல்லாமல் இருக்கீங்க அப்படிங்கவும் அவர் சொல்கிறாரு, நான் வந்து மூச்சு காற்றை கட்டுப்படுத்தி அதன் மூலம் என்னோடய பசியை போக்குவேன் அப்படிங்கவும்
அப்போ எனக்கும் அந்த கலையை சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவருக்கு நம்ம தேடுற சீடன் இவர் தானா அப்படின்னு சொல்லி இவரும் பரீட்சித்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு முன்னாடி ஒரு பலகை இருக்குது, அதில் அவரை உட்கார சொல்கிறாங்க. அவர் அதில் உட்கார்றாரு. உட்கார்ந்தவுடனே அவருக்கு அப்படியே அந்த பூமியை அப்படியே நகண்டு போகிற மாதிரி இவருக்கு ஒரு உணர்வு, எங்கேயோ போகிற மாதிரி. இதை அவரும் உணர்ந்துடுறாரு. அப்போ இது நம்ம நினச்ச சீடன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தெரிஞ்ச மந்திர உபதேசங்கள் எல்லாம் சொல்கிறாரு. இவர் குரு கிட்ட கேட்குறாரு, எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும்னு இவர் கேட்டுகிட்டே இருக்கிறாரு. இவர் உடனே சரி இவர் அந்த இதில் தயாராகிட்டாரா அப்படின்னு இவரை பரிசோதனை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்றாரு. சிவபாக்கியரை கூப்பிட்டு, இந்த மாதிரி நான் செருப்பு தைச்சி சில காசுகள் வச்சுருக்கேன், அதை கங்கை என்னோடய தங்கை தான், என்னோடய தங்கைகிட்ட போய் இந்த காசுகளை கொடுத்துட்டு ஒரு பேய் சுரக்கான்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப கசப்பாக இருக்கும், இந்த சுரக்காயை நீ அந்த கங்கை ஆற்றுல கசப்பு போக நல்லா கழுவிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் அதை யோசிக்கவே இல்லை. சுரக்காய் கசப்புனா என்ன கழுவுனாலும் அந்த கசப்பு போகாதே அப்படின்னு குருகிட்ட சொல்லலை. உடனே சரி குருவே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் கங்கைக்கு போய், கங்கை இந்த மாதிரி என்னோடய குரு உங்ககிட்ட காசு கொடுக்க சொன்னாங்க, இங்கே உள்ளேருந்து ஒரு வளைக்கரம் அப்படியே அந்த காசை வாங்கிட்டு போகுது. இவரும் அந்த சுரக்காயை நல்லா கழுவிட்டு குருக்கிட்ட கொடுத்துட்றாரு. நல்லா கழுவுனியா, கசப்பு போக கழுவிட்டியா அப்படின்னு, கழுவிட்டேன் குருவே அப்படிங்கிறாரு. அப்புறம் இவர் உடனே சொல்கிறாரு, இல்லை நான் அவசரப்பட்டு உங்ககிட்ட காசை கொடுத்துட்டேன், இந்த காசு இப்போ எனக்கு தேவைப்படுது, நீ திரும்ப அந்த கங்கைகிட்ட என்கிட்ட அந்த காசை வாங்கிட்டு வா அப்படிங்கவும் இவர் வேகமாக கங்கைக்கு போகிறாரு. அந்நேரம் சொல்கிறாரு, இல்லை நீ அங்கே போக வேண்டாம், என்னோடய தோல் பையில் இருக்கிற நீர் குடுவையிலேயே கங்கை இருக்கா, நீ அதிலேயே கூட கேட்டு வாங்கலாம் அப்படிங்கவும் இவர் திரும்ப கங்கா தேவி நான் உங்ககிட்ட கொடுத்த காசு இப்போ எனக்கு வேணும் அப்படிங்கவும் உள்ளேருந்து ஒரு வளைக்கரம் அந்த காசை அப்படியே அவர் கையில் கொடுத்துட்டு திரும்ப மறைஞ்சிருது. மறையவும் குரு சொல்கிறாரு, நீ நல்லா பக்குவப்பட்ட, ஏன்னா குரு என்ன சொன்னாலும் அதை மறுத்து பேசாமல் எல்லாம் பண்ணுறாரு. அப்போ நீ நல்லா பக்குவப்பட்டுட்ட, ஆனால் நீ முக்தி அடையணும் அதுக்கு முன்னாடி நீ இல்லற வாழ்க்கையை ஈடுபட்டு அதுக்கப்புறம் தான் நீ முக்தி அடைய முடியும் அது அப்படின்னு சொல்லி. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறாங்கன்னா, அந்த வளைக்கரம் கையில் காசு கொடுக்கும்போது அவரோட கை லேசாக சிலிர்த்துச்சான். அப்போ அதை குரு பார்த்துட்டாராம், இவங்களுக்கு ஒரு லேசாக ஒரு பெண் ஆசை மனதில் இருக்குது, அதனால் இல்லறத்தையும் அவர் முழுமையாக அனுபவிச்சுட்டு தான் வரணும் அப்படிங்கிறதுனால அப்படி சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்குது. அப்போ அவர் உடனே ஒரு ஆளாக்கு மணல் எடுத்து மண்ணும் அந்த பேய் சுரக்காயும் அவர் கையில் கொடுத்து, எந்த பெண்மணி இந்த மணலை உனக்கு நல்லா சோறாக வடித்து தர்றாங்களோ, இந்த பேய் சுரக்காயை நல்ல ஒரு சுவை மிகுந்த காயாக சமைச்சு தர்றாங்களோ அந்த பெண்மணியை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி வச்சிடுறாங்க. இவரும் போகிற வழியில் அங்கங்கே பார்க்குற விஷயங்களை வச்சு இவர் உபதேசம் பெற்றதெல்லாம் மக்களுக்கு அப்பப்போ சொல்லிக்கிட்டே வர்றாரு. இவரோட அந்த அழகான தோற்றத்தை கண்டு பெண்கள்லாம் அவரை திருமணம் பண்ணிக்கிறதுக்கு வர்றாங்க. இவர் அந்த நிபந்தனையை சொல்கிறாரு, இந்த மணலை தான் எனக்கு சோறாக சமைச்சு தரணும், இந்த சுரக்காயை எனக்கு கறியாக சமைச்சு தர்றவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கும். எல்லா பெண்களும் இது நடக்கக்கூடிய காரியமாக மண்ணை எங்கேயாவது சோறாக்க முடியுமான்னு சொல்லிட்டு எல்லோரும் பின்வாங்கி போயிடுறாங்க. இவர் இப்படியே ஒவ்வொரு இடங்கள்லையும் நிறைய உபதேசங்கள் பண்ணிட்டு வர்றாரு. அப்படி வரும்போது ஒரு நரிக்குறவர்கள்லாம் இருக்கிற ஒரு பகுதிக்கு வர்றாரு. அங்கே ஒரு வீட்டில் வெளியே திண்ணை இருக்குது, அதில் உட்காந்துருக்கிறாரு. அப்படி உட்கார்ந்துருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒரு பெண்மணி வர்றாங்க. இவரை பார்த்துட்டு இவருக்கு வணக்கம் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு, சுவாமி உங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொண்டு வரவா அப்படிங்கவும் இவர் சொல்கிறார், எனக்கு பசியாக தாம்மா இருக்குது, ஆனால் நான் கொண்டு வந்த இந்த மணலை சோறாக்கி யார் தர்றாங்களோ, இந்த சுரக்காயை யார் சமைச்சு தர்றாங்களோ அந்த உணவை தான் நான் சாப்பிட முடியும் அப்படிங்கும். அதனால் என்ன பரவாயில்ல கொடுங்க, நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு வாங்கிட்டு போய் நல்லா பக்குவமாக அந்த மணலை அப்படியே சாதமாக வடித்து அந்த பேய் சுரக்காயும் கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் நல்ல ஒரு சுவை மிகுந்த காயாக சமைச்சி கொடுக்குது. இவரும் உடனே அதை சாப்பிட்டுட்டு, அப்போ நம்ம குரு சொன்ன பெண் இவங்க தான் போலன்ட்டு அந்த பெண்கிட்ட உங்கள் பெற்றோர்கள்லாம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க எல்லாம் காட்டுக்கு மூங்கில் வெட்ட போயிருக்காங்க, நாங்கள் இந்த முறம் இதெல்லாம் செய்கிறது தான் எங்களோட தொழில், அதுக்காக போயிருக்காங்க,
மாலை வீட்டுக்கு வந்துடுவாங்க இங்கே. சரி அவங்க வரையும் அவங்கக்கிட்ட பெண் கேட்கலாங்கிறதுனால இவர் காத்திருக்காரு. அதே மாதிரி அவங்க பெற்றோர்களும் வர்றாங்க. வந்தவுடனே அவங்கக்கிட்ட இந்த மாதிரி உங்கள் பெண்ணை வந்து நான் திருமணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன் அப்படிங்கவும், உங்களை மாதிரி ஒரு பெரிய மகான் எங்களுக்கு மருமகனாக எங்களுக்கு கிடைக்குன்னா ரொம்ப பெருமை தான். ஆனால் ஒரு இது நீங்கள் திருமணம் பண்ணால் நீ எங்கள் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் சம்மதித்து திருமணம் பண்ணிவிட்டு அங்கேயே கூட இருக்கார். அவங்க கூடயே மூங்கில் வெட்டுறதுக்கு கூட போகிறாரு. அவங்க செய்கிற அந்த முறம் பண்ணுறது அந்த வேலைகள் எல்லாமே இவரும் கற்றுக்கிட்டு அதையும் செஞ்சு இப்படி நாட்கள் போயிட்டுருக்கு. ஒரு நாள் இப்படி மூங்கில் வெட்டுறதுக்காக காட்டுக்குள்ளே போகிறாரு. போய் ஒரு மூங்கிலை வெட்டுறாரு. உள்ளேருந்து அப்படியே தங்க துகள்களாக உள்ளேருந்து விழுது. உடனே இவர் அப்படியே சிவபெருமானை வேண்டுறாரு. நான் வந்து முக்தி தேடி அலைகிறேன், ஆனால் ஒரு மானை காட்டி வேங்கையை பிடிக்கிற மாதிரி எனக்கு இந்த தங்க துகள்களை காட்டி என்னை ஆசைப்பட வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஆட்கொல்லின்னு சொல்லிட்டு ஓடிடுறாரு. அப்போ 4 இளைஞர்கள் வர்றாங்க. அவங்க வந்த உடனே என்ன இப்படி பயந்து போகிறீங்க அப்படிங்கும். அங்கே ஆட்கொல்லி இருக்குது அப்படிங்கும். ஆட்கொல்லியா அதுனா என்ன அப்படிங்கும். இருங்க நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு அந்த 4 பேரும் சொல்லுவாங்க. இல்லை அங்கே போகாதீங்க அப்படிங்கவும், பரவாயில்ல நாங்கள் போய் பார்க்குறோன்ட்டு போனால் அங்கே அந்த பொன் துகள்கள்லாம் இப்படி ஒரு இது மேடு மாதிரி கிடக்கு. இவர் என்னென்னா ஆட்கொல்லின்னு சொல்லிட்டு போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து சரி நீங்கள் போங்க நாங்கள் அதை பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு இந்த 4 பேரும் அதை ஒரு இதில் அள்ளி வச்சுட்டு, தங்கம்னா யாருக்கு தான் ஆசை இருக்காது, இவங்க 4 பேரும் அதை எடுத்துக்கிட்டு நம்ம 4 பேரும் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வர்ற வழியில் இரவாயிருது. அப்போ சரி இதை இந்நேரத்துக்கு மேலே எங்கேயும் கொண்டு போக முடியாது, இந்த மண்டபத்தில் இன்றைக்கி நைட்டு ஒரு நாள் இருந்துக்கிடுவோன்னு சொல்லிட்டு 2 பேர் போய் நீங்கள் உணவு வாங்கிட்டு வாங்க, நாங்கள் 2 பேர் இங்கே காவலாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த 2 பேர் உணவு வாங்க போயிட்டு வர்றவங்க என்ன நினைக்கிறாங்க, அங்கே இருக்கிற 2 பேரை போட்டு தள்ளியாச்சுன்னா நம்ம 4 பங்கு ஆக்க வேண்டாம், நம்ம 2 பங்கு நமக்கு இன்னும் கூட கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த சாப்பாட்டில் விஷத்தை கலந்து கொண்டு வர்றாங்க. இங்கே இருக்க 2 பேர் என்ன பண்ணுறாங்க, வர்றவங்க 2 பேரை நம்ம போட்டு தள்ளிட்டோன்னா நமக்கு 4 பங்கு நம்ம பிரிக்க வேண்டியதில்லை அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வரையும் சாப்பிட உட்காரும்போது கொஞ்சம் தண்ணி வேணும், அந்த கிணத்துல தண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க 2 பேர் போய் தண்ணி எடுக்க போகவும் கிணத்துக்குள்ளே பிடிச்சி தள்ளிடுறாங்க. அந்த 2 பேரும் கிணத்துக்குள்ளே விழுந்துடுறாங்க. இந்த சாப்பாட்டில் விஷம் கலந்தது தெரியாமல் இவங்களும் சாப்பிட்டுட்டு இவங்களும் இறந்து போயிடுறாங்க. மறுநாள் சிவவாக்கியருக்கு தெரியுது, நான் அப்போவே சொன்னேனே அது ஆட்கொல்லின்னு சொன்னேனே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ இப்படி இவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது கொங்கண சித்தர்னு ஒரு சித்தர் இருக்கார். அவர் வந்து சிவவாக்கியரை பற்றி தெரிஞ்சு அவர் இல்லத்துக்கு வர்றாரு. வரும்போது இவர் வீட்டில் இல்லை, அவங்க மனைவி மட்டும்தான் இருக்காங்க. அவங்க வீடு வந்து எளிமையாக தானே இருக்குது. அப்போ சரி இவருங்க வறுமையில் இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவியை கூப்பிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இரும்பு துண்டுகள் இருந்தால் கொண்டு வாங்க அப்படிங்கவும், அவங்க வீட்டில் இருக்கிற பழைய இரும்பெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கவும், அவருக்கு ரசவாதம் தெரியும் இல்லையா, கொஞ்சம் ஏதோ ஒரு மூலிகையெல்லாம் கலந்து அதை அப்படியே தங்கமாக மாற்றி அவங்க மனைவி கிட்டே கொடுக்குறாங்க. கொடுத்த உடனேயும் கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு. சிவவாக்கியர் வரையும் இந்த மாதிரி இந்த சித்தர் வந்தார், இந்த தங்கத்தை கொடுத்தாங்க அப்படிங்கும். அவர் இது ஆட்கொல்லி உடனே கொண்டு போய் நீ கிணத்துல போட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் மாறு பேச்சு இல்லாமல் கொண்டு போய் கிணத்துல போட்டுறாங்க. இப்போ சிவவாக்கியருக்கு என்ன சந்தேகம்னா, ஒருவேளை நம்ம மனைவிக்கு கண்ட தங்கத்து மேலே ஆசை இருக்கோ என்னமோ, நமக்காகத்தான் அவங்க கிணத்துல போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவருக்கு ஏற்கனவே ரசவாதம் தெரியும் இல்லையா, இவருக்கு அவங்க வரவங்கள ஒரு வீட்டு முன்னாடி இருக்கிற ஒரு மண்ணில் வந்து கொஞ்சம் அந்த மூலிகை சாரை வந்து கலந்துட்டு அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடு அப்படிங்கவும், இவங்க போய் தண்ணியை ஊற்றுறாங்க. அது அப்படியே பொண்ணாக மாறிடுது. உனக்கு எவ்வளோ தேவையோ வெட்டி எடுத்துக்கோ அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இதை எனக்கு தங்கம் தேவையே இல்லை, உங்களுக்கு தேவையில்லாத எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே மனமொத்த தம்பதிகளாக இருக்காங்க. ஒரு உரிய பருவம் வந்தவுடனே அவர் வந்து கும்பகோணத்தில் அவர் சமாதி அடைஞ்சதாக ஒரு தகவல் இருக்குது. இவரோட பாடல்கள் பார்த்தோன்னா 520 பாடல்கள் எழுதியிருக்கிறாரு. அதில் வந்து அவர் வாழ்ந்த காலத்தில் என்னெல்லாம் பார்த்தாங்களோ, இப்போ நம்ம வாழ்கிற காலத்தில் நமக்கு சில பார்க்கும்போது தெரியும், இப்போ படிக்கிற பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க, இப்போ இருக்க பொண்ணுங்க இப்படி இருக்காங்க, பையங்க இப்படி இருக்காங்க, நம்ம இருக்கிற மாதிரி அவர் வாழ்ந்த காலத்தில் சைவ வைணவ சண்டை இருந்தது. அப்புறம் ஜாதி கலவரம், மத கலவரம், நரபலியிடுதல், அதாவது ஆன்மீகத்தின் பேரில் நிறைய குற்றங்கள் செய்கிறது வந்து அவருக்கு மனசு பொறுக்கலை.
அப்போ அதெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லணுங்கிறக்காக அவரோட பாடல்கள் எல்லாமே அந்த மாதிரியான புரட்சிகரமான பாடல்களாக இருந்தது. அப்போ அந்த பாடல்களில் வந்து அவரை வந்து அந்நேரம் வந்து அவரை நாத்திகர்னே சொல்லுவாங்களாம். ஏன்னா அவரோட பாடல் வந்து ஒரு பாடல் வந்து நட்டக்கல்ல தெய்வமென்று 4 புட்பம் சாற்றியே சுற்றி வந்து முனமனென்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவை அறியுமோ அப்படிங்கிற பாடலை கேட்டுட்டு இவர் நாத்திகர் தான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு கல்லை நட்டு வச்சு அதை சுற்றி சுற்றி 4 பூவை போட்டுட்டு கும்புறீங்களே, அந்த கல் என்னைக்காவது வந்து நான் உங்ககிட்ட பேசுமா? நம்ம சமைக்கிற ருசியான அந்த குழம்பு சட்டிக்குள்ளே கிடக்கிற அந்த கரண்டி எவ்வளோதான் அதுக்குள்ளே இருந்தாலும் அந்த சட்டுவதுக்கு அந்த குழம்போட ருசி தெரியாது. அதே மாதிரி இறைவன் நமக்குள்ளே தான் இருக்கிறாருங்கிறது தெரியாத வரைக்கும் உங்களால் இறைவனை அடைய முடியாது அப்படிங்கிறது சொல்கிறாரு. ஆனால் எல்லாரும் அவரை வந்து நாத்திகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட உண்மையான முழு கருத்தை வந்து அவங்க உணர்ந்துக்கலை. இப்போ இந்த 520 பாடல்களில் இன்றைக்கி ஒரு சில பாடல்கள் தான் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, இப்போ நம்மளை ஒரு புடவை கிடைக்கோ எங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சேலை எடுத்துக்கோங்க அப்படின்னா நம்ம மனசு எப்படி இருக்கும்? பார்க்குற சேலையெல்லாம் நல்லா இருக்கும். அதுலேயும் பக்கத்தில் ஒருத்தங்க சேலை எடுத்துகிட்டு பக்கத்தில் வச்சுருப்பாங்க, அதை தான் போய் எடுப்போம். அவங்க நாங்கள் இப்போ தான் எடுத்து வச்சுருக்கோம் அப்படிம்பாங்க. அது மாதிரி அவரோட பாடல்களை செலக்ட் பண்ணுறதுக்கே எனக்கு அத்தனை நாள் இருந்தது. அவ்வளோ பாடல்களும் அவ்வளோ நல்லா இருந்தது. அதில் வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதியிருக்கிற பாடல் வந்து தங்கமொன்று ரூபம் வேறு தன்மையான வாறுபோல் செங்கன்மாலு மீசனும் சிறந்திருந்த தெம்முலே விங்களங்கள் பேசுவார் விளங்குகின்ற மாந்தரே எங்குமாகி நின்ற நாமம் நாமமிந்த நாமமே. அதாவது ஒரு தங்கம்ங்கிற மூலப்பொருளில் இருந்து தான் நம்ம நிறைய ஆபரணங்கள் செய்கிறோம். வளையல், கம்மல், செயின் என்னென்னவோ செய்கிறோம். அது வந்து மூலப்பொருள் தங்கம்தான். அதே மாதிரி ஒன்றான பிரம்மத்தில் இருந்து தான் சிவன், விஷ்ணு, இன்னும் நம்ம வழிபடக்கூடிய எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது. ஆனால் அது தெரியாமல் நான் வணங்குற சிவன் தான் பெரியது, நான் வணங்குற விஷ்ணு தான் பெரியவர்னு இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்களே, உங்களுக்குள்ளே இருக்கிற பிரம்மம் ஒரே பிரம்மம் அப்படிங்கிறத தான் அந்த பாடலில் சொல்கிறாரு. அடுத்த பாடலில் வந்து ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியே. அதாவது இறைவனை வந்து நம்ம இங்கே இருக்காரா, அந்த நம்ம ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு இருப்போம். ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இந்த கோயிலில் கும்பிடாதீங்க, அந்த கோயிலில் இருக்கிற கடவுளுக்கு போய் நீங்கள் அபிஷேகம் இது பண்ணிங்கன்னா நினச்ச உடனே நினச்சது நடக்கும் அப்படிம்பாங்க. உடனே அடுத்து அந்த கோயிலுக்கு போவோம். உடனே நம்ம பிரார்த்தனை நிறைவேறலை அப்படின்னா இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, அந்த கோவில் அந்த மலைக்கு போங்க, இந்த சாமி கும்பிடுங்க. இப்படியே ஓடி ஓடி நீங்கள் ஒவ்வொரு இடமா இறைவனை தேடுறீங்களே, உங்களுக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறாருங்கிறத தெரிய முன்னாடியே நீங்கள் இப்படி ஓடி ஓடி மாண்டு உங்கள் காலத்தை வந்து வீணாக்கி மாண்டு போகிறீங்க. அந்த நீங்கள் தேடுற இறைவன் உங்களுக்குள்ளே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த கருத்தை வந்து நான் எழுதியிருக்கேன், அர்த்தமுள்ள இனிய மனம் அப்படிங்கிற. அதாவது விவேகானந்தர் சொல்லுவார், யாருமே அடுத்தவங்க சொல்கிறத வந்து ஏற்றுக்காதீங்க, உங்கள் அறிவை உணர்ந்து நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு. அதாவது ஒன்றோட ஒன்று பகுத்து பார்க்கணுமா, பகுத்து பார்த்து எந்த தன்மை இறைத்தன்மையோடு ஒத்து போகுதோ அதை நம்ம இறைவனாக நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி என்னோட அறிவுக்கு எட்டின மாதிரி நான் வந்து அப்படி பகுத்து பார்த்ததில் எனக்கு வந்து காற்று அதுதான் நான் இறைவனாக நான் கருதுனேன். எப்படின்னா இப்போ நம்ம எல்லாத்தையும் எல்லை பிரிச்சுட்டாங்க. இப்போ கடலை கூட நம்ம நாடுகளில் எல்லை பிரித்து இது எங்கள் எல்லைக்குட்பட்ட கடல். அதேமாரி வானத்துலேயும் வானத்தை பிரிக்க முடியாட்டாலுமே இது எங்கள் எல்லைக்கு உள்ள உங்களோட விமானம் இதுக்குள்ளே பறக்கக்கூடாது, அதையும் எல்லை பிரிச்சுட்டாங்க. சூரியன் உதிக்காத நாடுகள் கூட உண்டு. நிலவு வந்து மாதத்தில் ஒரு நாள் தோன்றது. ஆனால் எந்த காற்றை வந்து யாராலையுமே எந்த தடையும் போடவே முடியாது. ஏன்னா இது எங்கள் எல்லைக்குட்பட்ட காற்று அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது கருவறையிலேருந்து வெளியே பூமிக்குள்ளே விழுறதுக்கு முன்னே எடுக்கிறது அது அந்த உயிர் காற்று தான். அதே மாதிரி இந்த மண்ணை விட்டு போகும்போதும் அது இறுதியாக விடுறது மூச்சு காற்று தான். அது வந்து என்னோட எளிய மனசுக்கு எனக்கு புரிஞ்சது. அப்படி புரிஞ்சு கும்பிடும்போது எனக்குமே அந்த அனுபவம் நல்லா இருந்தது. இப்போ நம்ம எல்லாருமே ஒரே காற்றை வந்து ஒரு தெய்வம்னோன்னா எந்த ஒரு பாகுபாடும் இருக்காது. பிள்ளைங்கள்ட்டே சொல்லலாம் இதுதான் கடவுள்னு.
பிள்ளைங்க கேள்வி கேட்பாங்க, கடவுள்னா எப்படி இருக்கிறாரு அப்படின்ட்டு. எல்லோரும் காற்று மாதிரின்னு முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க. எனக்கும் என்னோட அறிவுக்கு எட்டின மாதிரி இந்த பாடல் வந்து எனக்கு இருந்தது. அடுத்த பாடல் வந்து, 4 வேதம் ஓதுவீர் ஞானபாதம் அருகிலீர், பாலுள் நெய் கலந்தவாறு பாவிகால் அருகிலீர், ஆழமுண்ட கண்டனார் அகத்துலே இருக்கவே காலை நின்று சொல்லுவீர் கனாவிலும் அது இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 4 வேதம், ரிக், யஜூர், சாம, அதர்வணன், இப்படி வேதங்கள் நிறைய படிக்கிறீங்க. ஆனால் பாலுக்குள்ளே நெய் கலந்துருக்கிற மாதிரி உங்கள் உடம்புக்குள்ளே, உங்கள் உயிருக்குள்ளே இறைவன் கலந்துருக்கிறத நீங்கள் உணரலை. அப்படி உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு யம பயமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த காட்சி வந்து நம்ம பழைய ஒரு திரைப்படத்தில் பார்த்துருப்போம். அதாவது சிவாஜி கணேசன் அவங்க வந்து ஒரு திருவருட்செல்வருங்கிற படம், அதில் வந்து அவங்க வந்து ஒரு மன்னராக வருவாங்க. ஒரு நாட்டிய பெண்மணி பத்மினி அவங்க வந்து அந்த அரசவையில் வந்து நடனம் ஆடுவாங்க. இந்த மன்னருக்கு வந்து அந்த பெண்மணி மேலே ஒரு ஆசை வந்துடும். ஆசை வந்து அந்த பெண்மணியை நெருங்க போவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, இது வந்து மன்னருக்கு அழகல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சொல்லுவார், உங்களோட கலைக்கு நான் அடிமையாயிட்டேன் அப்படின்னு சொல்லவும், அவங்க சரி இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு 9 வகையான இனிப்பு பலகாரம் அவங்க கையால் செஞ்சதை அவங்களுக்கு மன்னருக்கு பரிமாறுவாங்க. பரிமாறிட்டு இப்போ அவரும் சாப்பிடுவார். ஒன்றா சாப்பிட்ட உடனே, இப்போ 9 வகையான இனிப்பு பலகாரம் சாப்பிட்டீங்கிற, இதில் ஏதாவது உங்களுக்கு வேறுபாடு தெரிஞ்சுதா அப்படிங்கும். மன்னர் சொல்லுவார், இது நிறத்தால் தான் வேறுபட்டிருக்கு, ஆனால் சுவையால் இவை ஒன்றாக தான் இருக்குது அப்படிங்கும். அதே மாதிரி தான் மன்னா, நாங்கள் பெண்கள் வந்து உருவத்தாலையும் நிறத்தாலையும் வேறுபட்டிருந்தாலும் எங்களுக்குள்ளே இருக்க பெண்மை ஒன்று தான். அதே மாதிரி தான் உங்கள் இல்லத்தில் இருக்கிற இளவரசி அதே மாதிரி தான். அவங்கக்கிட்ட காண முடியாத சுகத்தை நீங்கள் எங்கிட்ட என்ன பெற முடியுங்க. அவருக்கு அப்படியே அந்த நேரமே அவருக்கு தன்னோட தவறு புரிஞ்ச உடனே, எனக்கு நான் செஞ்ச தவறு எனக்கு சுட்டி காட்டிட்டோமா, ரொம்ப உன்னை நான் என்னோடய குருவாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மனசுக்குள்ளே ஒரு குழப்பம். நம்ம எவ்வளோ பெரிய மன்னராக இருந்து ஒரு நிமிஷம் இப்படி நம்ம ஒரு தவறு செய்ய துணிச்சிட்டோமேன்னு அப்படியே ஒரு குழப்பத்தில் போகிறாரு. போனால் ஆஸ்தான புலவர் வர்றாரு. அப்போ புலவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, புலவரே, நான் உங்களை தான் பார்க்க வரணும்னு நினச்சேன். நான் வந்து ஒரு சின்ன தவறு இருந்தேன். தவறு செஞ்சு மிருகமாகிற நிலைமையில் இருந்தேன். ஆனால் நான் வந்து தவறில் இருந்து செய்யாமல் தப்பிச்சிட்டேன். அதுக்கு என்ன பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லி கேட்பார். அவர் சொல்லுவார், எப்போ ஒருத்தர் தான் செஞ்சது தவறுன்னு ஒத்துக்கிறாங்களோ அதுவே அவங்களுக்கு பிராயச்சித்தம் தான் அப்படிங்கவும், நான் இன்னும் கொஞ்சம் புனிதனாகணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பார். நீங்கள் வந்து இறை வழிபாடு பண்ணுங்க. இறை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களோட மனம் வந்து தூய்மையாகும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா? அப்போ இறை வழிபாடு பண்ணணுன்னா அந்த இறைவன் எங்கே இருக்கான்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கும். மன்னா, இது என்ன கேள்வி? இறைவன் எல்லா இடத்துலையும் தானே இருக்கிறாரு அப்படிங்கும். அப்படிலாம் சொன்னால் எனக்கு ஒத்துக்க மாட்டேன். என்னோடய சந்தேகத்தை தீர்க்கிற பொறுப்பு உங்களுக்கு தானே இருக்குது. நான் உங்ககிட்ட தானே கேட்க முடியும். எனக்கு வந்து இறைவன் எங்கே இருக்கான், இறைவன் எந்த திசையை நோக்கி இருக்கான், இறைவன் இப்போ என்ன செய்துக்கிட்டு இருக்கான், இந்த 3 கேள்விகளுக்கான பதில் வந்து எனக்கு நாளைக்கு காலையில் நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. புலவரும் சொல்லி பார்ப்பார், இது எப்படி பண்ணால் முடியும்? இறைவன் எனக்குள்ளேயும் தான் இருக்கிறாரு, உங்களுக்குள்ளேயும் தான் இருக்கிறாரு. எனக்கு இந்த மாதிரிலாம் சொன்னால் புரியாது, எனக்கு நல்லா புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லணும்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவர் அப்படியே சிந்தனையில் இருப்பார். மன்னருக்கு புரிகிற மாதிரி நம்ம எப்படி விளக்க முடியும்னு வீட்டில் போய் இப்படியே அமைதியாக இருப்பார். அவரோட பேத்தி ஒரு சின்ன பொண்ணு குட்டி பத்மினியாக வருவாங்க. அவங்க வந்து, என்ன தாத்தா இன்றைக்கி சீக்கிரமே வந்துட்டீங்க, உங்கள் முகம் ரொம்ப வாடி கிடைக்க அப்படிங்கும். இல்லைம்மா, இன்றைக்கி மன்னர் வந்து எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், நாளைக்கு அதுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படிங்கும். தாத்தா, நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, உங்களுக்கே பதில் தெரியாது அப்படிங்கும். ஆமாம்மா, இந்த மாதிரி 3 கேள்வி கேட்டுக்காரீங்க, எங்கே தாத்தா அந்த கேள்வியை சொல்லுங்கள் அப்படின்னு இவர் அந்த கேள்வியை சொல்கிறாரு. இதுக்காக தாத்தா இவ்வளோ கவலைப்படுறீங்க அப்படிங்க. என்னம்மா இவ்வளோ லேசாக சொல்கிற அப்படிங்க. தாத்தா விடுங்க தாத்தா, இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, நான் நாளைக்கு போய் தீர்த்து வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுவாங்க. மறுநாள் அதே மாதிரி அரண்மனை கூடியிருக்கும். மன்னர் புலவரை எதிர்பார்த்து காத்துட்ருப்பார். அவர் வரல. ஒன்று கேட்பார், என்ன புலவர் வந்திருக்கிறாரா, அவர்கிட்ட நான் நேற்று என்னோடய சந்தேகத்தை கேட்டிருந்தேன் அப்படிங்கும். இல்லை வரல, ஆனால் அவங்களோட பேத்தி தான் வந்திருக்காங்க அப்படிங்கும். பேத்தி சிறு பிள்ளையை என்ன பார்க்க வந்திருக்காங்களே, சரி வர சொல்லுங்க அப்படிங்க. அந்த பேத்தி வந்து உள்ளே வந்து சொல்லுவாங்க, மன்னா நேற்று எங்கள் தாத்தா கிட்ட ஒரு 3 கேள்விகள் கேட்டீங்களாமே, அதுக்கு பதில் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படிங்கும். உங்கள் தாத்தாவே நேற்று சொல்ல முடியாமல் திகைச்சாருமா, நீ எப்படி சொல்லு அப்படிங்கும்.
அது அவ்வளோ பெரிய பிரச்சனையே இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் அப்படிங்கும். சரி, முதல் கேள்வி, இறைவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்பார். பக்கத்தில் ஒரு பொற்கிண்ணத்தில் பால் இருக்கும். உடனே அந்த பொண்ணு போய், மன்னா இது என்ன, இந்த பொற்கிண்ணத்தில் என்ன இருக்குது அப்படிங்கும். பால் இருக்குமா அப்படிங்க. இந்த பாலுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு. பாலுக்குள்ளே மோர், தயிர், வெண்ணெய், நெய் எல்லாம் தான் இருக்குது அப்படிங்க. அப்படி சொல்லக்கூடாது, இந்த பாலுக்குள்ளே மோர் எங்கே இருக்குது, நெய் எங்கே இருக்குது, வெண்ணெய் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தனித்தனியாக சொல்லணும். அது எப்படிமா முடியும், எல்லாம் அதுக்குள்ளேயே தானே இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி தான் இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. அவரை எப்படி நான் இங்கே தான் இருக்கிறாரு, இங்கே தான் இருக்கிறான்னு சொல்ல முடியும் அப்படிங்க. மன்னருக்கு அப்படியே திகைச்சு போயிடும். இந்த சின்ன குழந்தை இப்படி சொல்லுதே அப்படிங்கும். சரி, அடுத்த கேள்வி என்னன்னு சொல்லுங்கள் அப்படிங்கும். இறைவன் எந்த திசையை நோக்கி இருக்கான்னு சொல்லுவோம் அப்படிங்கும். அங்கே பக்கத்தில் ஒரு தூண்டா விளக்கு இருக்கும். மன்னா இது என்ன அப்படிங்கும். இது தூண்டா விளக்குமா அப்படிங்கும். இதில் சுடர் விட்டு கொண்டு இருக்கிற தீபம், இது இப்போ எந்த திசையில் சுடர் விட்டு கொண்டு இருக்குது அப்படிங்க. அது எப்படிமா, அது எல்லா திசையிலையும் தான் சுடர் விட்டு கொண்டு இருக்கும் அப்படிங்கும். அதே போல தான் இறைவன் எல்லா இடத்தையும் நோக்கி தான் பார்த்துட்ருக்காரு. இது புரியாமல் தாத்தா கிட்ட இறைவன் எந்த பக்கம் பார்த்துட்டு திசையை நோக்கி இருப்பாருன்னு கேட்டிங்களாமே அப்படிங்கவும். நீ சாதாரண பெண்ணே இல்லைம்மா அப்படிங்கும். உங்கள் 3வது கேள்வியை சொல்லுங்கள் அப்படிங்கும். போதும்மா, நீ 2 கேள்விக்கு பதில் சொன்னதே எனக்கு போதும், வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். இல்லை 3வது கேள்வியை கேட்டு அதுக்கு நான் பதில் சொன்னால் தான் எனக்கு தூக்கம் வரும், அதுக்காகனாலும் நீங்கள் 3வது கேள்வியை கேளுங்க அப்படின்னு சொல்லுவோம். 3வது, இறைவன் இப்போ என்ன செய்து கொண்டு இருக்கிறாரு அப்படிங்கும். இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னா நான் ஒரு நாளையே மன்னராக இருக்கணும் அப்படிங்கவும் என்னோடய பாக்கியன்னு சொல்லிவிட்டு அந்த பெண்ணை அப்படியே தூக்கி சிம்மாசனத்தில் உட்கார வச்சு கையில் செங்கோலை கொடுத்துட்டு இவர் கீழே இறங்கி நிற்பார். இவர் உடனே, யாரெங்கே இந்த மன்னரை நாடு கடத்து, அவங்கள சிறையில் அட அப்படின்னு சொல்லி உத்தரவாக அந்த பொண்ணு போட. குழந்தை இது என்ன விளையாட்டு அப்படிங்கும். இறைவன் இதுதான் இப்போ விளையாடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கும். அவருக்கு புரிஞ்சிடும். அதே போல் இறைவன் நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிறான் அப்படிங்கிறது இந்த பாடல் எனக்கு அந்த காட்சியை நினைவுபடுத்துது. அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அப்புறம் அடுத்த பாடல் தூரம் 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 என்று சொல்லுவார்கள் சோம்பர்கள், பாரும் விண்ணும் எங்குமாய் பரந்த அப்பராபரம், ஊரு நாடு காடு தேடி உழன்று தேடும் ஊமைகள் நேரதாக உம்முலே அறிந்துணர்ந்து கொள்ளுமே. இப்போ ஒரு சுறுசுறுப்பாக, இப்போ நம்மளே வீட்டு வேலை செய்கிறோம், சுறுசுறுப்பாக செய்கிறோன்னா காலையில் எந்திரிப்போம், பெருக்குவோம், தொளிப்போம், கோலம் போடுவோம், எல்லா வேலையும் கடை நம்ம சுறுசுறுப்பாக இருக்கவங்க செஞ்சுருவோம். அதே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கவங்கன்னா எந்திரிக்கணும், தொளிக்கணும், அதே நீட்டி கோலம் போடணும், நான் அந்த வேலை இருக்குது, நீ இவ்வளோ நேரம் என்ன தான் செஞ்சேன், காலையில் டீ போட்டேன், சோறாக்குனேன், அப்படியே அதை இழுத்து சொல்லுவோம். அதே மாதிரியே சோம்பேறிகள் தான் இறைவன் காண்றது. ரொம்ப அவர் இறைவன் மிகப்பெரியவர், அவர் ரொம்ப தூரத்தில் நம்மளெல்லாம் அடைய முடியாதுன்னு சோம்பேறிகள் தான் சொல்லுவாங்க. சுறுசுறுப்பாக இருக்கிற நீங்கள் இறைவன் நமக்குள்ளே தான் இருக்கிறத உணர்ந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான இந்த பாடல் அடுத்த பாடலாக சொல்லியிருக்கிறாரு. அடுத்த பாடல் மறுபிறவியை மறுக்கிறாரு. என்னென்னா, இப்போ நம்ம எல்லாருமே ஏதாவது நம்ம ஒரு சோதனையில் இருக்கோன்னா, இது நம்ம போன ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பாவம் அப்படின்னு சொல்லி கடந்து போயிடுறோம். அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்? நிறைய பேர் நீங்கள் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க அப்படின்னு. யாருக்காவது அது நடந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஒரு அறியாமையினால தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். போன ஜென்ம பாவங்கிறதே கிடையாது. இப்போ நம்ம பண்ணுற பாவம் நம்ம பிள்ளைகளுக்கு சேரும். அதாவது அது போன ஜென்ம பாவம் கிடையாது, போன பிறவிகள். இப்போ நான் ஒன்று நல்லது செஞ்சேன்னா அது என் பிள்ளைக்கு நல்லது கிடைக்கும், நான் ஒரு தீமை செஞ்சேன்னா அது எனக்கு என்ன அதோட பாதிப்பு எனக்கும் இருக்கும், என் பிள்ளைக்கு என் பேரம்பேத்திகளுக்கு வரும். அதுதான் பாவம், நான் முன்னாடி செஞ்சது வருங்கிறதுக்கு கிடையாது. அதைத்தான் அவர் சொல்கிறாரு. கறந்த பால் முளைப்புகா, கடந்த வெண்ணெய் மோர்புகா, உடைந்து போன சங்கின் ஓசை உயிர்களும் உடற்புகா, விரிந்த பூ உதிர்ந்த காயும் மீண்டு போய் மரம் புகா, இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே. அதாவது கறந்த பால் எப்படி மாட்டோட மடிக்கு திரும்ப போகாதோ, வெண்ணெய் திரும்ப மோராகாதோ, அதே மாதிரி போன பிறவி பாவம்லாம் கிடையாது அப்படிங்கிறத நமக்கு தெளிவுபடுத்துகிறாரு. அதனால் அந்த அறியாமையவும் நம்மளை நீக்கிறாரு. அப்புறம் இந்த தூரம் அதில் இப்போ 4 வேதங்கள் பார்த்தோன்னா, நிறையா பேர் பார்த்தோன்னா நல்ல முறைப்படி வேதமெல்லாம் படித்து இறைவன் அடையணும்னு சொல்லி இருப்பாங்க. அப்போ அதுக்கு ஒரு கதை அதுவுமே ஒரு திரைப்படத்தில் வந்தது. ஒரு முனிவர், அவர் என்னென்னா நல்ல வேதங்கள்லாம் நல்லா படித்தவர், ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் உட்காந்து
தினம் மந்திரம் சொல்லிக்கிட்டு இருப்பார், பிராணாயாமம் மூக்க பிடிச்சி பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ அங்கே வந்து மீன் பிடிக்கிற ஒருத்தர் பக்கத்தில் இருப்பார். அவர் இந்த முனிவரை தினம் பார்த்துட்டே இருப்பார். இவர் என்ன பண்ணுறாரு, தினம் வர்றாரு, மூக்கை பிடிச்சிட்டு உட்கார்றாரு, தண்ணியை மோக்குறாரு, அப்புறம் தண்ணியை திரும்ப அதுக்குள்ளே விடுறாரு. இவர் என்ன தான் செய்கிறாரு, இவர்கிட்ட இன்றைக்கி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சுவாமி நான் உங்களை வந்து தினம் பார்த்துட்டே இருக்கேன், நீங்களாக வர்றீங்க, மூக்கை பிடிச்சி கொஞ்ச நேரம் உட்காடுறீங்க, அப்புறம் தண்ணி எடுக்கிறீங்க, போகிறீங்க, இங்கே என்ன தான் செய்கிறீங்க அப்படிங்கவும், இவர் நீயே ஒரு மீன் பிடிக்கிற உனக்கு என்ன தெரியும் இதை பற்றி, நான் வந்து இந்த மாதிரி தவம் பண்ணுறதுனால நான் வந்து அம்பாளை நேரில் பார்க்கலாம் அப்படிங்கும். ஏன் சாமி அம்பாளை நீங்கள் நேர்லையா பார்ப்பீங்க அப்படிங்க. ஆமாம் அப்படிங்க. சாமி நான் 5 வயசுலேருந்து அம்பாளை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனால் நான் இன்னும் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லை, நான் அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறேன், நீங்கள் உங்களை பார்க்க வரும்போது நான் அப்படியே நின்று பார்க்குறேன் அப்படிங்க. அடே நீலாம் கீழ் ஜாதி, உனக்கெல்லாம் அம்பாள் தெரியவே தெரிய மாட்டா அப்படிங்க. என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க, நானும் அம்பாளை பார்க்கணும் அப்படிங்கும். சரி அப்போ நீ வந்து ஒரு குரு உனக்கு தேவை, அந்த குருக்கிட்ட போய் நீ உபதேசம் வாங்கினா நீ அம்பாளை பார்க்கலாம் அப்படிங்கும். சாமி உங்களை தவிர எனக்கு எந்த குருவை தெரியும், நீங்கள் தான் எனக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்க. இவனோட பெரிய வம்பா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சில மந்திரம் சொல்லி கொடுப்பார். அவன் மீன் பிடிக்கிறவனுக்கு அவனுக்கு என்ன மந்திரம் சொல்ல தெரியும், அவனுக்கு ஒன்றுமே சொல்லு. சாமி எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, எனக்கு லேசாக நீங்கள் புரிகிற மாதிரி சொல்லிச்சாங்க அப்படிங்க. புரிகிற மாதிரி தானேன்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சி தண்ணிக்குள்ளே ஒரே முக்கி ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருப்பான். அவன் கண்ணாடி மூச்சு திணறிப்பே வெளியே வருவான். இப்போ நான் உன்னை உள்ளே முக்கியிருந்தேனே அந்நேரம் நீ என்ன நினச்ச அப்படிங்க. சாமி நீங்கள் என்ன நேரம் வைகுண்டத்துக்கே அனுப்பியிருப்பீங்க போலையே, உள்ளே இருக்கும்போது மூச்சு தான் முதல் தேவைப்படும் அப்படிங்கவும், நேரம் இந்த நாட்டையே உனக்கு இந்த உலகத்தையே உனக்கு எழுதி வச்சா அப்படிங்க. சாமி உயிர் போன பிறகு உலகத்தை வச்சு என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ சரி முன்னாடி அழகான பெண்கள்லாம் நடனம் பண்ணாங்கன்னா இங்கே உயிர் போய்கிட்டு நான் எந்த பொண்ணு ஆடுறதை ரசிப்பேன் அப்படிமா. நீ எப்போ உனக்கு அந்த உயிர் மூச்சு தான் வேணும்னு உணர்ந்தியோ அதே மாதிரி அம்பாள் தான் பார்க்கணுன்னு நீ வந்து ஒரு வைராக்கியத்தோடு கும்பிட்டினா அம்பாள் உனக்கு காட்சி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுவார். இவங்க எப்படியும் இன்றைக்கி இவர் அம்பாளை பார்த்துடணும்னு சொல்லிட்டு உடனே இவருக்கு தெரிஞ்ச மந்திரம் மாரியாத்தா காளியாத்தா, அந்த ஒன்று தான் மாரியாத்தா காளியாத்தா மாரியாத்தா காளியாத்தான்னு சொல்லிட்டு போய் ஆற்றுக்குள்ளே முங்கிடுவார். மாரியாத்தா வந்து என்னை தூக்குனா தான் நான் எந்திரிப்பேன், அதான் என்னோடய வைராக்கியம்னு சொல்லிட்டு உள்ளே போய் முங்கிடுவார். இவரோட பக்திக்காக அந்த மாரியாத்தாவும் வந்து அவங்கள தூக்கி நிப்பாட்டியவும் இவருக்கு இந்த சாமி இத்தனை நாள் தவம் பண்ணார், இவ்வளோ பண்ணார், அப்போல்லாம் சாமி வந்து காட்சி கொடுக்கல, நம்ம உடனே நம்மளை வந்து தூக்கிட்டாங்க, நீங்கள் சாமி தானா எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே அவன் சொல்லுவாள் சாமி கூட சீக்கிரமாக வந்தால் மதிப்பு இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் போய் அந்த சாமியாரை கூப்பிட்டு வந்து அவங்க சாமின்னு உங்களை சொன்னால் தான் நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி, அது வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த குருசாமியை பார்க்க போயிடுவார். குருசாமி அம்பாள் வந்துட்டாங்க அப்படிங்க. என்னோட அம்பாள் வந்துட்டார் அப்படி, அங்கே வாங்க நிப்பாட்டி சொல்லிட்டு வந்திருக்கேன், நீங்கள் வந்து பார்த்து அது அம்பாளான்னு பார்த்து சொல்லுங்க அப்படிங்க. இவர் வந்தால் இவர் கண்ணுக்கு தெரியாது, எங்கடா இருக்கா அப்படிங்க, அந்த இருக்கா இவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியும், அந்த இருக்கா அப்படிங்க. சாமி இப்போ நான் என்ன தான் செய்யணும் அப்படிங்கவும், நீ பொங்க வச்சு ஆத்தாக்கு சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லி அவர் நக்கலாக சொல்லிட்டு போயிடுவார். போகும் இவர் உடனே அந்த அம்பாள்கிட்ட எங்கள் வீட்டுக்கு நாளைக்கு நீங்கள் வாங்க, என் மனைவியும் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுவா அப்படிங்க. சரிப்பா நாளைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி மறுநாள் மனைவிட்ட போய் உனக்கு பொங்க வைக்க தெரியுமா அப்படிங்க. இதுன்னா எனக்கு பொங்க வைக்க தெரியாத அந்த மாதிரி அம்மன் வர்றாங்க, நீ தான் பொங்கல் வைக்கணும் அப்படிங்கவும் சரின்ட்டு பொங்கல்லாம் வச்சு அம்மன் அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு சாப்பிட வருவாங்க. வந்தவுடனே 2 பேரும் அவ்வளோ ஆசையாக அவங்களுக்கு அம்மனுக்கு எடுத்து பரிமாறுவாங்க. அம்மனும் நல்லா சாப்பிட்டு பொங்கல் அவ்வளோ சுவையாக இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சாமி நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, நான் நெய்யே இதில் ஊற்றலை அப்படிங்க. நெய் எதுக்குமா, உன்னோட மெய், அதாவது உங்களோட உண்மையான அன்பு இருக்கும்போது நெய்யோட சுவையெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சாப்பிடவும் இவர் இந்த மீனை வந்து சரி வேமா வாங்க, அந்த குருசாமி வீட்டில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க, அங்கே வடை பாயாசம் சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்குது அப்படிங்க. எப்பா எனக்கு இங்கே சாப்பிட்டதே வயிறு நிறையா இருக்குப்பா அப்படிங்க. இல்லை நீங்கள் வரலைன்னா அவங்க சாப்பிடாம இருப்பாங்க வாங்க அப்படிங்கும். சரி இவனுக்கு அந்த கதை தெரியலை போல், சரி போவோம் இவன் கூப்பிட்றான்னுட்டு போய் பார்த்தா அங்கே எல்லாம் வடை பாயசத்தோடு சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. பார்த்தியா இதுக்காகத்தான் நான் சொன்னேன், அவங்க வந்து நான் வரமாட்டேன்னு நினச்சிட்டாங்க. அதாவது ஒரு சம்பிரதாயத்துக்கு இப்போ இதெல்லாம் பிரசாதம்லாம் படைச்சிட்டு அவங்களே சாப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த காட்சி வரும். அதாவது நம்ம உண்மையான அன்போட பக்தி செலுத்தணும்னா இறைவன் எந்த ரூபத்திலையாவது வந்து நம்மளோட பக்தியை ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான இந்த காட்சிகள்லாம் அந்த திரைப்படங்கள் இருந்தது. அதையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அடுத்த பாடல் வந்து
மண்கலம் கவிழ்ந்தபோது வைத்து வைத்து அடுக்குவார், வெண்கலம் கவிழ்ந்தபோது வேணுமென்று பேணுவார், நன்கலம் கவிழ்ந்தபோது நாருமென்று போடுவார், என் கலந்து நின்ற மாயம் என்ன ஈசனே. அதாவது வீட்டில் ஒரு மண் பானை உடஞ்சிருச்சுன்னா அதை உடனே தூக்கி நம்மளால் எரிய மனசு வராது. அதில் கொஞ்சம் மண்ணை போட்டு ஏதாவது ஒரு செடி வளர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு வெண்கல பானை நசிஞ்சிருச்சுன்னா இதை கடையில் போட்டால் இதுக்கு பதில் நம்ம ஏதாவது ஜாமான் வாங்கிக்கலாம். அதை எதையுமே அப்படி போட மாட்டோம். ஆனால் நம்ம உடலை விட்டு உயிர் போயிடுச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் அது நாரி போயிடும் அப்படின்னு சொல்லி தூக்கி உடனே மண்ணை குழி பறித்து போட்டுறாங்க, இல்லை எரிச்சிடுறாங்க. அப்படிப்பட்ட என்னோட உடம்புக்குள்ள ஈசனாகிய நீ நின்ற மாயம் என்ன மாயமோ அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரியான அந்த பாடல். இவரோட பாடல்களை எல்லிஸ் துரை அவங்க ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்துருக்குறாங்களாம். இவரோட பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்காங்க. அப்புறம் பட்டினத்தார், சிவஞான வள்ளல், தாயுமானவர்லாம் இவங்களோட பாடலை ரொம்ப பாராட்டி அவங்களுமே எழுதியிருக்காங்க. அவ்வளோ அரிய பாடல்கள்லாம் சிவவாக்கியரோட பாடல்கள் இருக்குது. இன்னும் அவரோட பாடல்கள்லாம் தேடி நம்மளும் நம்மளோட அறியாமையை போக்கி இறைவனை ஒரு மனதார நினைத்து அந்த பரம்பொருளை நாமும் அடைந்து வீடு பேர் அடையலாம் என்று கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.